விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வெண்பா. இன்னைக்கு என்ன மார்னிங் ஒரு வைப் மூட்ல இருக்க போல? அப்படியா? வைப் மூட்ல இருக்கேன். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஒருவேளை இருக்குமோ என்னமோ, என்னன்னு தெரியல சார். இப்போ நம்ம நியூ எடுத்திருக்க ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுல இருந்தே செம்ம வைப் மூடு தான், வேற ஒன்றும் இல்லை. நைட்ல தூங்காம நல்லா ப்ராக்டிஸ் பண்றேன் சார். ஏமா தூங்காம உடம்பு கெடுத்துக்கிற? அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? தூங்கி நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் ஆஃபீஸ்ல வந்து ஃபீஸ்ஃபுல்லாக உன்னால சிஸ்டம்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதை எப்போதும் மேனேஜ் பண்ணணும். உன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது, ஓகே? பரவாயில்ல சார். என் வயசு பிள்ளைங்களாம் யார் தான் நைட்டு சீக்கிரமா தூங்குறாங்க? அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒர்க் முக்கியம்னா ஒர்க் தானே பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் சார், நான் கேட்கணும்னு நினச்சேன். கேட்கலாமா வேண்டாமான்னு தெரில, இருந்தாலும் கேட்குறேன். புதுசாக எடுத்துருக்க ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒர்க்குக்கு எல்லாத்தையும் அசைன் பண்ணியாச்சா சார்? இதுல என்னமா இருக்கு? நீ தான் மேனேஜ் பண்ண போற. நான் உன்னதான் மறுபடியும் மேனேஜிங்க போட போறேன். ஏன்னா நீ தான் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? இந்த வாட்டி கண்டிப்பா ஏ டீம் பி டீம் 2 டீம்லாம் பிரிக்க போறது கிடையாது. ஒரே டீம் தான், அதுக்கு ஒரே ஹெட்னா அது நீ மட்டும்தான். சூப்பரா முடிக்கிற, பர்ஃபெக்டா பண்றோம். என்ன போன ப்ராஜெக்டை விட இதை செம்மையா பண்ணி முடிக்கிறோம். அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அதை நான் சூப்பராக முடிச்சிருவேன். நம்பிக்கை இருக்குமா? அப்புறம் சார், இப்போலாம் நமக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகுதுல்ல? என்ன சொன்ன? இல்லை சார், இப்போலாம் நமக்குள்ள நல்ல ஒரு பாண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது அன்னைக்கு நடந்த அந்த ஃபைட்க்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட சரியாக பேசலை, நீங்களும் என்கிட்ட சரியாக பேசலை. ஒருத்தரை மொத நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்போ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை நான் மொத பார்க்கும்போது ஒருத்தனை அடித்தேன், அப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்க. 2வது டைம் நம்ம 2 பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இப்போ 3வது தடவை நம்ம நல்லா பேசுகிறோம். முதல் தடவை பார்த்த அந்த கேரக்டரில் திரும்பவும் உங்களை நான் பார்த்துட்டேன். நடுவில் நீங்கள் இருந்தது ஆஃபீஸ் டென்ஷனில் அந்த ப்ராஜெக்டை கொலாப்ஸ் பண்ணது நான் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என் மேலே கோவப்பட்டது. ஆனால் ஒருத்தரோட ஒரிஜினல் கேரக்டர் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் ப்ரூவ் ஆகும். இப்போது உங்களோட கேரக்டர் அப்படி தான். உங்களை நான் மொத பார்க்கும்போது என்கிட்ட எப்படி பேசுனீங்களோ அப்படி தான் இப்போ நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிறீங்க. ஸோ அதனால் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வந்தேன். மேபி, பட் முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் கூட நீ தான். என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை, நான் பண்ற சில விஷயங்களை நீயும் பண்ண. ஏன்னா எனக்கு தப்புன்னு பட்டுட்டா யாரும் என்னன்னா பார்க்க மாட்டேன். அந்த இடத்துலயே நான் அதுக்கு தண்டனை கொடுப்பேன், அதுக்கு நான் பனிஷ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. என்ன அதே கோவப்பட்டா என்ன மாதிரியே சொல்லுன்னு உனக்கு கோவம் வருது. அதான் சொல்லப்போனா என்னோட கேரக்டர் தான் உனக்கு இருக்கு. இது எதனால உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி என் கூட இருக்கிறதுனாலயே, என் கூட ஒர்க் பண்றதுனாலயான்னு தெரியல. பட் இந்த கேரக்டர் நீ எப்போதுமே மெயின்டைன் பண்ணு. இதான் நல்லா இருக்கு, ஓகே? சார், இந்த கேரக்டர் எனக்கு இன்னைக்கு நேற்று இல்லை சார். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் இப்படி தான் வளர்ந்து வந்தேன். ஸோ இது என் ரத்தத்துலேயே ஊறி போன ஒன்று. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் மாற்றிக்க மாட்டேன். கரெக்ட்மா வெண்பா, இதை மட்டும் எப்போதுமே நீ ஃபாலோ பண்ணேன்னா உன்னை ஒருத்தவங்களுக்காக மாற்றிக்கணும்னு என்னைக்குமே நினைக்கக்கூடாது. அது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம இழக்கிறதுக்கு சமம். மாற்றிக்கலாம், வேணான்னு சொல்லலை. பட் நம்மளோட சுயமரியாதையை ஒரு இடத்துல விட்டு கொடுத்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை ஒரு நாளும் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமாக வாழ்றதுக்கே அர்த்தம். பொம்பளை பிள்ளைக்கு சுயமரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா சார். அப்பா, வாங்க மேனேஜர் மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன ஓவரா பேசுற? என்ன மேடம், வாங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்டது ஓவரா பேசுறதுக்கு அர்த்தமா? சரி, ஓகே. என்னம்மா ஜனனி, எப்ப பாரு ஃபைட் மூட்ல தான் சுத்துவியா? அப்பெல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? இனிமே வெண்பா கிட்ட அப்படி பேசாத. ஏப்பா, மந்திரம் போட்டு விட்டுட்டாளா? ஜனனி,
என்னது இது பழக்கம்? ஆமா, ஏன் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு வெண்பாவை பிடிக்க மாட்டேங்குது? அது ஒன்றும் இல்லை சார். நான் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒருத்தரை தடவை பார்க்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நம்புறது முட்டாள்தனம். இப்போ நான் எப்படி ரியலைஸ் பண்ணனோ அதே மாதிரி மேடமும் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ புரியும் நான் யாருன்னு. ஸோ அதை விட்டுறலாம் சார். சரி, ஓகே சார். நீங்கள் எப்படி அசைன் பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றப்பில் நான் டீம் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் சார். இதோ அதுக்காக தான் மீட்டிங் வைக்க போறேன். அதில் நம்ம பண்ணிடலாம். ஓகே. என்ன டீம் என்ன அசைன் பண்ண போறீங்க? அப்பா, இந்த தடவை இவளே போட போறீங்களா? ஆமா, ஏன்? அப்பா, போன தடவை சொதப்பிச்சலப்பா. இன்னொரு தடவை பண்ணி பெருசா சொதப்பிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவீங்க? மேடம், போன தடவை சொதப்பினதுக்கு நான் காரணம் இல்லைன்னு உங்களை தவிர ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் அந்த தப்பு பண்ணுறதுக்கு நானும் முட்டாள் இல்லை. ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி போன தடவை சொதப்பினதுக்கு ஒரு தேர்ட் பர்சன் தான் காரணம் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தேர்ட் பர்சன் உள்ள நுழையாதது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. சப்போஸ் நுழைஞ்சாலும் அதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் பார்த்துருவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாரு, இந்த ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃப்னா ஸ்டாஃப் மாதிரி மட்டும் நடந்துக்கோ. தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் உனக்கு ஒன்றும் தேவையில்லை. மேம், நான் வெட்டி பேச்செல்லாம் பேசல மேம். நான் பேசுறதே அப்படித்தான். ஓகே, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னா வேற எப்படி மேம் பேசணும்? தேவையில்லாத ஆர்கியூ பண்ணாதடி. ஓகே மேடம், நான் தேவையில்ல ஆர்கியூ தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லிதான் நான் தேவையில்லாத ஆர்கியூ தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் வரேன் சார். நான் வரேன். சரிம்மா. என்ன ஜனனி நீ எப்ப பாரு எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? பாக்குற நேரம்ல எரிஞ்செரிஞ்சு விழுகிறேன். வாட் ஹேப்பன்ட்? பா, நீங்க வேணா அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவகிட்ட ஜாலியா பேசுங்க. என்ன, நல்லா பல்ல இழுத்து பேசுங்கப்பா. அண்ணால அப்படி கிடையாது. என்ன, அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. நீங்க அமைதியா இருங்க, நான் வரேன். ரெண்டு பேர்கிட்டமே சம்திங் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? எல்லா கிளாஸுமே முடிஞ்சது இல்லைங்க? முடிஞ்சதுங்க. இப்போ ஃப்ரீ டைம் தான், அதான் உங்களை உடனே நான் பார்க்க வந்துட்டேன். ஏங்க, நான் அகைன் கேட்குறேன். எனக்கு டவுட் இருந்ததுனால தான் உங்ககிட்ட இதை கேட்க வந்தேன். மற்றபடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒரு தில்லு வேணும். பிகாஸ் இது அப்படிப்பட்ட டாபிக். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால. இதுல என்னங்க இருக்கு? நான் என்னங்க நினைக்க போறேன்? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நர்வஸை விடுங்க. ஓகேவா? நீங்க ஒரு டாக்டர், நீங்க ஒரு பொண்ணு, நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ நீங்க ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது நார்மலா ஒரு டாக்டராக இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட். அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கிளியர் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதுவும் ஒரு டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கிளியர் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு ரீப்ரொடக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? What is the reproduction? Reproduction is the biological process by which living in organisms produce new individuals of their own kind. Why this reproduction important? To continue the species, to prevent extinction, to maintain population balance for the survival of living organisms. I know, but what is the maintain population balance? Yes, I proceed. Types of reproduction. There are two main types of reproduction. அதாவது ரெண்டு விதமா பிரிக்கலாம். asexual reproduction, sexual reproduction அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். For the example more, amoeba, binary Bayesian, hydra budding, ester budding, advantages அப்படின்னு fast process regular is the loss is energy. More than for the example, இது வரைக்கும் புரிஞ்சு? அடி, இங்க என்ன பண்ற? அது கிளாஸ் ரூம்க்குள்ள எப்படி உள்ள விட்டாங்க? இந்த காலேஜோட ஓனரோட பொண்ணுன்னு சொன்னதுனால உள்ள விட்டுட்டாங்க. இது காலேஜோட ஓனரோட பொண்ணுன்னு சொன்னியா? ஏய், என்ன யார்கிட்ட சொன்ன? உள்ள விடுறதுக்கு யார் இன்சார்ஜ்? அவங்க கிட்ட சொன்னேன். அப்படியே ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, ப்ரூஃப் இருந்தா காட்டுன்னு சொன்னாங்க. ப்ரூஃப் எல்லாம் காட்டுற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா கிடையாது அப்படின்னு. அப்ப கொஞ்சம் நான் கொஞ்சம் வாய் பேசுறத வச்சு பார்த்துட்டு அவங்க நம்பிட்டு விட்டுட்டாங்க. நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியான்னு தெரியல குட்டி. ஆனா
காலேஜோட ஓனரோட பொண்ணு தானே. சரி சரி. என்ன கிளாஸ் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போய்டா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஏய் ஏண்டி நாங்க படிச்சிட்டு இருக்கோம். ஓ படிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க படிக்கிற மூஞ்சி கட்டிட்டு கொஞ்சம் காட்டுங்க பக்கத்துல காட்டுங்க. என்ன லெசன் எடுக்கற? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க கூடாது. இப்ப நீ எதுக்கு வந்த? சரியில்லையே, ஒரு மாதிரி பம்பற. நானும் உட்கார்றேன், எனக்கு சேர்த்து எடு. ஏன்னா நானும் டாக்டர் தான் ஆக போறேன். ஏ குட்டி நீ போடி, இது வேற லெசன். என்ன போடி? அப்பனா தான் உட்காருவேன். சார் சார் எடுங்க சார். இங்க பாரு குட்டி, இதெல்லாம் உனக்கு தெரியாது குட்டி. நீ போ நாங்க கிளாஸ் முடிச்சிட்டு வந்து ஒன்றை பேசுறோம். அதெல்லாம் முடியாது. ஏன்? நானும் டாக்டர் தான் ஆக போறேன். எனக்கு சில விஷயங்கள் இப்பவே தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன லெசன் எடுக்கற? அதுவே சிட்டிக்கு எடுத்துட்டு இருக்கேன். எடு நானும் கேக்குறேன். என்னங்க வேணாம். என்ன ஐ கான்டாக்டா? குட்டி அட்டி வாங்க போற பாரு குட்டி. இப்போ நீ என்ன தம்பி டாடி வாங்க போற? என்ன லெசன் எடுத்துட்டு இருந்தே என்ன பார்த்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாகறீங்க? ஏய் புக்க கொண்டா, நான் பார்க்கறேன். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ எதுக்கு வந்த? வந்தியா விஷயத்துக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். புக் மூடு. இன்னைக்கு நான் படிச்ச மாதிரி தான். இல்லனா மட்டும் அப்படியே கிளு 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 100 மார்க் எடுத்துருவேன். என்ன சித்தி? என்ன குட்டி ஏன் ஸ்லாங் வந்துருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்க குட்டி நீ? என்ன பண்றேன்னா உன்னை தான் பார்க்க வந்தாமா? எனக்கு ஏன் நீ என்ன பார்க்க வரல? நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? அவ வாய் திறந்தாலே போய் தான் சொல்லுவா. நான் போய் தான் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை தான் பேசுறேன். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரலையா? அதனால நேரா எஸ்ஏ ஹாஸ்பிடல் போயிட்டேன். டேய் அம்மா ஏன் அடிக்கடி எஸ்ஏ ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்க நீ? என்னைக்கா ஒரு நாள் அப்பிட்ட மாட்ட போற அன்னையோட செத்தடி நீ. போடி. அப்படி என்ன பண்ணிருவா? எதுவும் பண்ண மாட்டா. நான் இது சும்மா டைம் பாஸ் ஆகவே போனேன். அது மட்டும் இல்ல, அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க தெரியுமா? என்னது ஃப்ரெண்டா? ஹாஸ்பிடல்ல ஃப்ரெண்டா? யார் பிடிச்ச? இவளுக்கு போற இடம்ல ஃப்ரெண்ட் இல்லாம இருந்தாதானே அதிசயம். யாரு குட்டி? ஏன் அவசியம் சொல்லணுமோ? சொல்ல முடியாது. இப்ப நீ சொல்லலைன்னா தான் வாங்கிட்டு போவ. யாருன்னு சொல்லு. ஏன்பா ஒரு பொசசிவ்னஸ் ஆகுதா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கறாங்கன்னு? உண்மையா சொல்லு. ஆமா அப்படி பொசசிவ் ஆயிட்டாலும் ஆனா ஒண்ணு, நீ எத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சாலும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதுதான் இல்ல, உன்னை விட சூப்பரான ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க. ஆனா உங்க பெரிய ஃப்ரெண்ட் தெரியுமா? அவங்க வந்து ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றாங்களாம். யார் பார்த்துட்டு வந்திருப்பா? ஒருவேளை மாமா ஹாஸ்பிடல்ல இருக்கிறது தெரிஞ்சு போச்சோ? பெரிய ஃப்ரெண்டா? ஆமா ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் தான். அந்த ஹாஸ்பிடல்ல அவங்க தான் பெரிய ஆளாமா. போன பிடிச்சிருச்சு பேசுனேன். ஜாலியா பண்ண ஃப்ரெண்ட் ஆயிட்டா தெரியுமா? அவர் பேசுவாரு, நானும் பேசுவேன். ஒரே காமெடி சிரிப்பா இருக்கும். அப்படி அந்த ஃப்ரெண்ட் பேர் என்ன? அதே பத்தி உனக்கு பொசசிவ் ஆகுது. அதனால தான் அந்த ஃப்ரெண்ட் பேர்ல நீ கேக்குற. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒண்ணு பொசசிவ்லாம் இல்ல. அந்த ஃப்ரெண்ட் பேர் சொல்லு. சபா எனக்கு ஏமா பொசசிவ் ஆகணும்? ஏன்னா எனக்கு புதுசு புதுசா ஃப்ரெண்ட் கிடைக்காங்கல்ல, அவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிரறேன்ல. அதனால உன்கிட்ட சொல்லும்போது எனக்கு பொசசிவ் ஆகும். ஆனா ஒண்ணு, அந்த பெரிய ஃப்ரெண்ட் வந்தாலும் ஓகே தான், இந்த ஃப்ரெண்ட் ஓகே தான். ஆனா அவர் பேசுனது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்போ நீ வந்து வாயை தந்தாலே ஒரு மாதிரி லொட 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 அபல பல 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 பலன்னு பேசுறியா? ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் என்ன பேசணுமோ அது மட்டும் தான் பேசுறாரு. சொல்லப்போனா என்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டிட்யூட் அவர்கிட்ட இருக்கு தெரியுமா? ஆட்டிடியூட் காட்டுறதுல நம்ம அண்ணனை மிஞ்சி நம்ம குடும்பத்துல எவனுக்கும் அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா ஆட்டிடியூடுக்கு பேர் போனவர் தான் நம்ம அண்ணன். இது என்ன அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி வந்து பேசிட்டு கிடக்குறா? ஒருவேளை அண்ணனை தான் போய் பார்த்துட்டு வந்திருப்பாள். சே அந்த மனுஷன் இந்த பிள்ளையாவது பாக்குறதாவது அப்பெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு. என்ன ஓடி மொத்தத்துல ஓபி அடிக்கிற அப்படி தானே? ஓபில அடிக்கல, ஓவரா பேசாதேன்னு ஒண்ணும் பண்ணல. போனா ஃப்ரெண்ட் பிடிச்ச பேச வந்துட்டே இருந்த அவ்வளவுதான். ஆனா அப்படி இல்ல, நான் பார்க்கல. நீ இப்படி நினைச்சிட்டே இருக்கா? என்னைக்கா ஒரு நாள் பார்க்க போற அண்ணியோட உன முடிச்சு விட போறா. அத அப்ப பாப்போம். போ சித்தி. இப்ப சொல்லு, பொசசிவ் ஆகுறியா இல்லையா? பொசசிவ்லாம் இல்ல. அவர் பேர் என்ன? பேரு எனக்கு தெரியாதே. நான் வேணா இன்னொரு தடவை போகும்போது பேர் என்னன்னு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் நீ பொசசிவ் ஆக. அத நான் பார்த்து சிரிக்கிறேன். பாரேன். பொற கோத. இன்பா எனக்கு தெரியும் இன்பா உன்னை பத்தி. கோலா இல்ல. இல்ல நீ கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு பொசசிவ் இல்ல, கோவம் இல்லன்னு. இல்ல கோமா இல்லையே. அதான் மூஞ்சி எழுதி ஒட்டியிருக்கே. ஆனா என் இன்போட இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அழகு என்னோட இன்பா. மகதி, உங்களோட ரிப்போர்ட் செக் பண்ணும்போது இவங்க ஃபுட் பாய்சன் தானே வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனால் நீங்கள் டைனோசர்ஸ்க்கு கொடுத்த மெடிசன் வேறையா இருக்கு? இல்லை மேம், ஃபுட் பாய்சன் தான் வந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இருந்த டைனோசர்ஸ் வேற.
அதுக்கு ஏத்தாப்புல தான் சார் மெடிசன் கொடுக்க சொன்னாரு, அதான் மேம் மாற்றி கொடுத்தேன். சரி ஓகே, என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அதோட டோஸோட அளவு கம்மி பண்ணி தானே கொடுத்தீங்க. நீவோ ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது டோஸ் அளவு அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஓகேவா? ஏன்னா அவங்களோட டயக்னோசிஸ் என்னன்னு நம்ம ஃபுல்ஃபில்லாக கண்டுபிடிக்காம நம்ம அதிகமாக டோஸ் கொடுக்கக்கூடாது. அவங்க உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், ஓகேவா? இல்லை மேம், கம்மி பண்ணி தான் கொடுத்தேன். சரி மகதி, சரி இந்தாங்க ட்ரிப்ஸ் போடுங்க. ஐயோ முடியலையே. சார், எடுத்த உன்னையெல்லாம் உங்க பேஷண்ட்டை உங்களால பார்க்க முடியுது சார். உள்ள நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐசியூ வார்டுல இருந்து மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். என்ன டாக்டர், ஒரு சீஃப் டாக்டரா இருக்கீங்க, நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா? புரியுது சார், ஆனா அவசரப்பட்டு நீங்க பார்க்கணும்னு உள்ள போனீங்கன்னா அங்க உள்ள இருக்க டாக்டர்ஸ் நர்ஸ்னால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க கோஆபரேட் பண்ணாதான் எங்களால ஃபுல்ஃபில்லா ட்ரீட்மெண்ட் முடிக்க முடியும். ஓகே டாக்டர், வெயிட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேம், அரே ஓகே, என்னாச்சு மேம்? ஒன்றும் இல்லைம்மா, நத்திங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் உங்களுக்கு ஐவி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? சரிங்க மேம். மெடிசனை கரெக்டாக ப்ராப்பராக போட்டு பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஒரு 10 மினிட்ஸில் நான் வரேன். சரிங்க மேம். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? சரி நம்ம பேஷண்ட்டை பார்க்கலாம், அப்புறமா மேமை கவனிப்போம். ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தள்ளுறியா? எனக்கு எமர்ஜென்சியா ஒரு ஒர்க் இருக்கு, நான் அதை பார்க்கணும். என்ன? இல்ல, நான் ஒரு கேஸ் பார்த்துட்டு இருந்தேன் உள்ள. அந்த கேஸை வேற யாரையாவது பார்க்க சொல்லு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வெளியே போறியா? எங்கே போற? நீ எப்படி இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க்கா போறியோ, நானும் அதே மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்கா போறேன். நான் உன்னை கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலைல்ல, அப்புறம் நீ மட்டும் எதுக்கு என்கிட்ட கொஸ்டின் பண்ற? வா இங்கே பாரு, என்னால் இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு ஆர்கியூ கூட பண்ண முடியலண்ணே. போய் தொலை. ஐயோ அம்மா முடியலையே. ஐயோ கொஞ்ச நாள் தான் இந்த பெயின் இல்லாமல் இருந்தேன், மறுபடியும் வந்துருச்சே, முடியல. அபி டாக்டர், யாரோ ஒரு அர்ஜென்ட் கேஸ் ஆக்சிடென்ட். இதோ வரேன், இதோ வந்துட்டேம்மா, இருங்க. மறுபடியும் எங்க போற? சபா டாக்டர், இது என்ன கேள்வி? நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன டாக்டர் உங்களுக்கு பிரச்சனை? ஹாஸ்பிட்டல்ல என்ன மட்டும்தான் நோட் பண்ணுவீங்களா? வேற எந்த டாக்டர்ஸுமே கிடையாது, வேற யாருமே நோட் பண்ண மாட்டீங்க, அப்படித்தானே? இங்க பாரு, என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது ஒன்னதான். இப்போ உன்னை நான் தான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது நான் நோட் பண்ணியிருந்தா இந்நேரம் எனக்கு தான் கல்யாணமே ஆயிருக்குமே. ஓஹோ, சாருக்கு அந்த ஆசையெல்லாம் வேற இருக்கோ? ஏய் இங்க பாரு, வேற யாராவது அந்த கேஸை பார்க்க சொல்லிட்டு நீ என் கூட வா. ஸோ இப்போ என்ன எதுக்கு டாக்டர் கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை இருக்கு, நம்ம பேஷண்ட்டை பார்க்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் இப்போ? இங்க பாரு, இந்த ஹாஸ்பிட்டல் யாரோடது? என்னோடது தானே. நான் ஒரு சீஃப் டாக்டர், நீ எனக்கு அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஸோ நான் உனக்கு ஒரு வேலை அசைன் பண்ண தான் உன்னை கூப்பிடுறேன், வா. அதனால நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு என் கூட வா. நீ சொல்றத நான் கேட்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஐயோ நிலைமை புரியாம இவன் வேற கடுப்பேத்திட்டு இருக்கான். இங்க பாரு, எல்லா நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு தான் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கோம். கம்முனு வரியா? மகதி, மகதி, மேம் சொல்லுங்க, ட்ரீட்மென்ட் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஏர்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கும், அந்த கேஸை நீங்க பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். மேம் அந்த கேஸ் தான் மேம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, பாருங்க போலாம். பாவம், காலையிலேருந்து மேம் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்காங்க. காலிலேருந்து வயிறு வலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆளு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போறாரு? என்ன வச்சு செய்ய காத்திருக்காரோ? இப்போ ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த? அது ஸ்டெத்தோஸ்கோப்பை கழட்டி ஓரமாக வச்சுட்டு உட்காரு. இப்போ எதுக்கு உட்கார சொல்ற? இல்ல, ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்க்கறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு டாக்டருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா பேஷண்ட்டை பார்க்க வேண்டிய டாக்டர் ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட்டை உருப்படியாக பார்க்க முடியும். சபா இல்லை, எனக்கு புரியல. இப்போ நீ என்ன சொல்ல வர? இங்கே பாரு, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன்னா, நானும் உன்னை காலேஜ் டேஸ்லேருந்து பார்த்துருக்கேன். என்ன இந்த நாள் வந்துச்சுன்னா நீ காலேஜ்க்கே வர மாட்டேன். அது எவ்வளோ பெரிய தலையெடுக்கிற வேலையாக இருந்தாலும் அன்னைக்கு நீ லீவ் போடுவேன். நீ லீவ் எடுக்கிற அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் லீவ் எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னால் பெயின் தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்.
எதுக்கு இது? எதுக்கோ புடி போடேன். ரீசனே இல்லாம நான் எதுக்கு போடணும்? பாருடி, ரீசன் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். என்ன இதை போட்டனா கொஞ்சம் நல்லா இருக்கும். புடி போடு. இல்ல, எனக்கு தேவையில்ல. நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. ஐயோ சத்தியம், சொன்னா கேளு சத்தியம். வேணாம், விட்றா சத்தியம். வாய் தரடி, வாய் தர. ஐயோ வேணாம்டா, விட்றா. இது வேலைக்கு ஆகாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? இப்படியே யாராவது பேஷண்ட்க்கு ட்ரீட்மென்ட் பாப்பாங்க? நான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ற மாதிரி தான் உன்னை ட்ரீட் பண்ணேன். என்ன நீ தான் பேஷண்ட்னு ஒத்துக்கல, அதனாலதான் நான் இப்படி வம்படியே இறங்க வேண்டியதாயிருச்சு. அதனால பொண்டாட்டிக்கு புருஷனா இருந்துதான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி தானடி பண்ணுவேன் நீ? அதான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டரா இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியும். ஆனா பொண்டாட்டிக்கு இப்படிதான் என்னால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். மூஞ்சி. ஏய் பைத்தியக்காரி, மாத்திரை சாப்பிடும் போது சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும். அப்படின்னாதான் அந்த மருந்து வேலை செய்யும். என்ன இல்லன்னு வச்சுக்கோ, நீ சாப்பிட்ட மருந்துக்கான அந்த எஃபெக்டே இருக்காது. ஆமா, அப்படி ஒரு கொடுத்த உடனே எனக்கு அப்படியே எல்லாம் சரியாய் நிக்குது. போடா. சரி சரி, கூல் ஆகு. என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்ன இந்த டைம்ல டென்ஷன் ஆக தோணும், கத்த தோணும், எல்லாமே இருக்கதா செய்யும். எனக்கு இது தெரியும். ஏன்னா இதுக்கு பேர் நீங்க மூட் ஸ்விங்ஸ்ல வச்சுக்கிறீங்க. வேணாண்டா. என்ன பண்றது? எனக்கு தெரியும் நீ பத்திரக்காளி மாதிரி ஆடுவேன்னு. ஆனா பேஷண்ட்டுக்கு தெரியாதுல்ல. அதனால இப்பதானே உனக்கு மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ போய் என்னோட பேஷண்ட்டை பாரு. அப்புறம் ஒண்ணு, இப்போ உனக்கு இந்த மருந்து கொடுத்தேன் பாத்தியா, இது நன்மைக்காக கிடையாது. என் ஹாஸ்பிட்டல்ல உள்ள பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல. ஸோ அதுல ஒரு சுயநலம் இருக்கும்ல, அந்த சுயநலத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அப்ப நீ என் மேல இப்ப கேர் எடுத்து பண்ணல, அப்படித்தானே? நான் ஏன்டி உன் மேல கேர் எடுத்து பண்ணணும்? இங்க பாரு, இப்போவும் இந்த இடத்துல நான் சுயநலமா தான் பண்ணியிருக்கேன். என் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீ கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு உன் உடம்பு நல்லா இருக்கணும்ல. அதனாலதான் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே நீ வயிறு வலின்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா இருக்கிற கேஸ் எல்லாம் யாரு பாக்குறதா? அதனால உனக்கு இருக்கிற வயிறு வலிய சரி பண்ணிட்டு போ. இங்க பாரு. எங்க பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. இங்க பாரு சத்யன், நீ தேவலாம பண்ணிட்டு இருக்க சத்யன் ஒன்னொன்னையும். இந்த சத்தியன் சத்தியன்னு கூப்பிடும் போதுதான் அப்படியே உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே உள்ள இருக்க பட்டாப்பூச்சிய தட்டி தட்டி எழுப்புது. நீ இப்பெல்லாம் ரொம்ப தாண்டா லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன லிமிட்? எனக்கு யார் லிமிட் கொடுத்தா முதல்ல? எனக்கான லிமிட்டை நீயா டிசைட் பண்ண? லிமிட் எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு எவ்வளவு லிமிட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை யாரும் சொல்ல தேவையில்ல. புரியுதா? இங்க பாரு, அத நான் தான் சொல்லுவேன். என்ன நீ தான் சொல்லுவ? இங்க பாரு அபி, என் பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு லிமிட் இருக்குன்னு எனக்கு தான் அபி தெரியும். அதை நான் தான் சொல்லுவேன். ஏய், அப்போ அது எனக்கு தானடா தெரியும். மாட்டினியா? என்ன மாட்டினியா? என் பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு லிமிட் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும்னு சொன்னேன். அப்ப அது உனக்கு தான் தெரியும் அப்படின்னா அப்ப என் பொண்டாட்டி நீ தானே ஒத்துக்கிற, அப்படித்தானே? அது அது அப்படிலாம் இல்ல. ஓ, அது அப்படி இல்லை. அது அப்படி கிடையாதுன்னா அது அப்படிதான். என்ன ஒத்துக்கோடி, ரொம்ப தான் ஈவோ பாக்குற. சபா, டென்ஷன் ஆகுது. உங்ககிட்ட பேசி எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. நீ போ. ஐயோ வலிக்குதே. வலிக்குதா? இதுக்கு தான் சொன்னேன், கேட்கணும். சொல்றது எங்க கேக்குறீங்க நீங்களா? வெந்தயத்தை வாயில போடும்போது அமைதியேன்னு சொன்ன கேட்டியா? பத்தியா? அதான் வலிக்குது. சரி ஓகே, நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. உன் கேசஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு 1/2 தானே, எத்தனை கேஸ் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ தூங்கி ரெஸ்ட் எடு. சரி சரி, நீ போ, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போட்டுமா? அதான் நீ போன்னு சொன்ன, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி போட்டுமா? போக வேணாம், என் கூடவே இரு. நீ கூட இருக்கும்போது வலி தெரியலன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் முடியல. இல்லை நீ போ. இல்லை சத்யன், என் கூடவே இருப்பட்டும். போட்டுமா? போ. போன்னு தானே சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நீ தூங்கி ரெஸ்ட் எடு. எனக்கு எந்த கேஸ் இல்லை, நான் இங்கே இருக்கேன். இப்பதான் கேஸ் இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? நீ பாரு, நீ பேஷண்ட் விஷயத்துல விளையாடாத. நீ போ, போய் பேஷண்ட்டை பாரு. என் டாக்டரே இல்லையா ஹாஸ்பிட்டல்ல? நீ நான் மட்டும்தான் டாக்டரா? இங்க பாரு, நீ நானும் சீஃப் டாக்டர். இங்க எத்தனை இன்டர் டாக்டர்ஸ் இருக்காங்க. என்ன
அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ தூங்கி ரெஸ்ட் எடு. மேடம் அது வந்து இந்த டாக்டர் தானே, இவர் பேஷண்ட் எல்லாம் அங்க விட்டுட்டு இங்க இந்த மேடம் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? ஐயோ, மேடம்க்கு வயிறு வலின்னு வேற சொல்லிட்டு கிடந்தாங்களே, இப்ப எப்படி கூப்பிடுறது ஒன்னும் புரியலையே. இவர் வேற கோயில் முற்றத்துல நந்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரில உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. மேடம் மகதி சொல்லுங்க. இல்ல டாக்டர், மேடம்க்கு உடம்பு சரியில்லை, அதான் வந்து பார்த்துட்டு நல்லா விசாரிச்சு. மேடம்க்கு உடம்பு சரியில்லை. ஆமா, அததான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல சார், அது உங்களுக்கு நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த வெந்தயம் தண்ணி இதெல்லாம் நானே கொடுத்துட்டேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் கேஸ் எல்லாம் பாருங்க. என்ன பேஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எது வெந்தயம் தண்ணி இவர் கொடுத்தாரா? இவர் எப்படி கொடுக்க முடியும்? இவர் கொடுக்கிறதுக்கு என்ன ரிலேஷன்ல வராரு இவரு? இங்க பாருங்க மகதி, வெந்தயம் தண்ணி இதெல்லாம் யார் கொடுத்தா அது சரியாகுமோ அவங்க தான் கொடுக்கணும். தேவையில்லாம நீங்களா கொடுக்க வேணாம். என்ன கொடுக்குறவங்க கொடுத்தாங்க, அது தன்னால சரியாயிடும். அதனால இனிமே உங்க மேடம்க்கு ஸ்டொமக் பெயின் வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? நான் தானே இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர். அவங்க மூலியமா இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேஷண்ட் கியூர் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ நான் தான் அவங்கள பாத்துப்பேன். அதனால மேடம் நம்ம கியூர் பண்ணாதானே அவங்க போய் பேஷண்ட்ஸை கியூர் பண்ணுவாங்க. அதான். ஆனா சார், அந்த லிஸ்ட்ல வெந்தயமும் தண்ணி வரலையே சார். பாரு மகதி, இது வரைக்கும் நீ பேஷண்ட்ஸ்க்கு இருக்க டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சு கூட வந்து என்கிட்ட நீ டவுட் கேட்கல. ஆடா எப்ப பார்த்தாலும் அபிமாம பத்தியே டவுட் கேட்டுட்டு இருக்க. இது ஒண்ணு நல்லதுக்கு இல்ல. என்ன அந்த ஆளு குடிச்சப்பே இததான் சொல்றா, குடிக்காதப்பே இததான் சொல்றான். இவன் கணக்கு தான் என்ன? அப்ப இந்த ஆளு தெளிவா தான் இருக்காரு, நம்ம தான் லூஸ் ஆகி சுத்துறன்னு நினைக்கிறேன். முதல் இடத்த விட்டு ஓடணும். கேட்கல. ஒண்ணு இல்ல சார், இனிமே வெந்தயம் தயிர் மோர் அப்புறம் சாப்பாடு பாவக்காய் சட்னி எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துக்கோங்க சார். நான் வரேன். அபி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்ப நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? நான் போட்டுமா? போணுமா? போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பேன். போகாதே 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 நீ பிறந்தா நான் இருப்பேன். உன்னோடு வாழ்ந்து காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடா. சரி நான் போல. கால் எடுத்து மேல வை. கால் எடுத்து மேல வை. இல்ல வேண்டாம். குடு. சத்யன் வேணாம், விடு, தயவு செஞ்சு கையெடு சத்யன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படுத்து தூங்கு. ஏன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் காலை தொடுறேன்னா? உன்னுடைய நாயகனே ஊர்வலங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா. நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. எனக்கு எனக்கு என்னமோ பண்ணுது சத்யன். நீ நீ இப்பெல்லாம் பண்ணும்போது எனக்கு எனக்கு என்னமோ பண்ணுதுடா. பாரு, எதை பற்றியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி. அப்படின்னா தான் உனக்கு உடம்பு சரியாகும். நீ ஸ்டொமக் பெயினோட நின்று ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறது? உடம்புல தெம்பு இல்லாமல் உன்னால் பேஷண்ட்டையும் பார்க்க முடியாமல் ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஆயிடுவ அபி. கொஞ்ச நேரம் தூங்கு. நீ தூங்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். தூங்கு. என்ன மெட்டி போட்டிருக்கா? என்ன பிரிஞ்சு போய் இத்தனை வருஷத்துல இவ இன்னமும் மெட்டி காலிலே போட்டிருக்கா. மெட்டி போட்டிருக்கானா அப்போ கண்டிப்பா கழுத்துல தாலியும் போட்டிருக்கணும்ல. ஆமா கண்டிப்பா போட்டிருக்கணும். ஏன்னா
மெட்டியவே கலட்டாதவ கண்டிப்பா தாலியை கழட்டிருக்க மாட்டான். மெட்டிக்கு சென்டிமெண்ட் இல்லைன்னாலும் தாலிக்கு சென்டிமெண்ட் இருக்கு. கண்டிப்பா கழட்டியிருக்க மாட்டான்ல. அபி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்டி இப்படி நாடகம் நடிக்கிற? என்னையவே உன்னால மறக்க முடியாது. என் ரிலேட்டடா ஒரு பொருளை கூட உன்னால தூக்கி எறிய முடியாது. ஆனா நான் கேட்டா என்னை மட்டும் உன் மனசுல இருந்து கழட்டி வச்சுட்ட, தூக்கி போட்டேன், தூக்கி எறிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் எப்படி ஏத்துக்கிறதுனே எனக்கு தெரியல அபி. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ காலில் மெட்டி போட்டிருப்பேன. ஏன்னா பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே உங்ககிட்ட இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா காலில் இருக்க மெட்டியை பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டே வருது. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன், தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. உன்னை பத்தின ஒரு க்ளூமே எனக்கு கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும், இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நான் நோட் பண்ணும்போது உனக்குள்ள காதல் அப்படியே தாண்டி இருக்கு. நீ வெளியே நடிக்கிற, அவ்வளோதான். இப்போ உன் காலில் நான் மெட்டியை பார்த்த மாதிரி உன் கழுத்தில் கண்டிப்பாக நான் கட்டின தாலியே இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கும் மறைச்சு வச்சு வேஷம் போட்டுட்டு இருக்க. நீ இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னே இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் கட்டின தாலியும் நீ கழுத்தில் தான் போட்டிருப்பேன். அந்த தாலிக்கு எவ்வளோ சென்டிமெண்டலான ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அபி. அதை நானே கழட்ட சொன்னா கூட நீ கழட்ட மாட்டேன். அந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீ கொடுப்ப. தெரியும்டி, உன் காலில் நான் மெட்டி பார்த்த மாதிரி உன் கழுத்தில் கிடக்கிற தாலியையும் நான் பார்ப்பேன்டி. இவ்வளோ நாளாக உன் காலில் கிடந்த மெட்டியவே நான் பார்த்துடக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தாலும் உன் கழுத்தில் கிடக்கிற அந்த தாலியை நான் பார்த்துடக்கூடாதுன்னு தானே ஃபுல் நெக் வச்சு ப்ளவுஸ் போட்டுட்டு வரேன். ஆக்சுவலாக உனக்கு ஃபுல் நெக் ப்ளவுஸ் போட்ட பழக்கமே கிடையாது. நீங்கள் வந்த போதே நினச்சேன்டி நான், நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்குன்னு. ஆனால் ஏன் மறைக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் மறைச்சாலும் என் ஞாபகார்த்தமாக ஒன்று நீ வச்சிருக்கீல, எனக்கு அதுவே போதும். எனக்கு அந்த சந்தோஷமே போதும். நீ என்னை எவ்வளோ வெறுத்தாலும் உன்னாலே என்னை விட்டு போக முடியாது. அதே மாதிரி என்னாலையும் உன்னை விட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனா என்னை விட நீ தான் என்னை அதிகமாக லவ் பண்ணியிருக்க. என் கண்ணு முன்னாடி இருந்தாதான் நீ மனசு மாறிடுவேன்னு என் கண்ணுக்கு எட்டாவது தூரத்தில் போய் நீ இருந்த. ஆனால் இப்போ திரும்ப உன்னை நான் என் கண் பார்வைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் உன்னால் சின்ன சின்ன எமோஷன்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நீ ஆயிட்ட அபி. உனக்கு ஒரு விஷயம் தப்பாக பட்டாலும் சரியாக பட்டாலும் உடனே அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் உனக்காக ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நீ ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுற. அந்த எமோஷ்னலை நீ கண்ட்ரோல் பண்ணுறடி, அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த எமோஷனல்ஸை இன்னும் நீ எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். நிம்மதியாக தூங்கி எந்திரிமா, நான் வரேன். பட்டு போகாத பட்டு, என் கூடவே இரு. இங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. பட்டு, எனக்கு எல்லாம்
காலெல்லாம் அமுக்கி விட்டேன். நிஜமாவே நீ கால் அமுக்கி விடும்போது என் பழைய சத்தியனை நான் பார்த்தேன். எனக்கு அப்படி இருந்தது. எனக்கு கால் ரொம்ப வலிச்சது பட்டு. யாராவது அமுக்கி விட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ அமுக்கி விட்டுட்டடா. ஸோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா பட்டு. பட்டு மறக்கலடி நீ. ஹே, நடிக்காதன்னா உன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். பட்டு, இந்த பேரு நீ தாண்டி எனக்கு வச்ச. அதை மறக்காம தூக்க கலக்கத்துல எப்படி பேசுற நீ? இந்த ஜென்மத்துல உன்னால என்ன மறக்கவே முடியாது. நீ அதுக்கு ட்ரை பண்ணா கூட உன்னால முடியாது அப்படி. ஸோ அதுக்கான டைம் வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். நீ என்னை பட்டுன்னு கூப்பிடும் போது அப்படியே ஒரு 15 வருஷம் முன்ன போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ தூக்க கலக்கத்துல சொல்றேன். நாளைக்கு நேர பார்க்கும்போது ஒரு தடவையாவது என்னை பட்டுன்னு கூப்பிட மாட்டேன்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் நீ இப்படி கூப்பிடுறதா நல்லா இருக்கு. ஐ லவ் யூ. அவ்வாறு நோக்கினார் எவ்வாறு நானுவே கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டே ஒன்றாக செய்திட ஒரு 100 நாடகம் ஒத்திகை செய்து எதிர்பார்த்திருந்தே எதிர்பாராமலே அவன் தொட்டில் செடியானே தோட்டம் வந்து சேர்ந்தேன் காம்பை தீண்டும் வேளை கைகளில் விழுந்தேன் கண்ணா உன் வாயால் என் பேரை நான் உச்சரிக்க வேண்டும் உன் தீயால் என் சேனை தினம் தீ குளிக்க வேண்டும் வேண்டுமே. உன்னை இவ்வளோ நெருக்கமாக பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? உன்னை இவ்வளோ நெருக்கத்தில் பார்க்கும்போது தான் நீ என் பொண்டாட்டினே நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்னை விட்டு தூரமாக போயிட்டுற. நீ சீக்கிரமாகவே மாத்துற அப்படி உன்னையும் உன் மனசையும் என் செல்லும்.